நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 109வது ஆண்டு பிறந்த நாள் விழா கூட்டத்தில் வரவேற்புரையாற்றி வீட்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சாகுல் அமீத் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர் கேசன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் கண்ணையப்பன் அவர்களே, சோக்காடி ராஜன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் ரவி அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே, சைலேஷ் கிருஷ்ணன் அவர்களே, சூர்யா அவர்களே, சூர்யா என்கிற பெருமாள் அவர்களே, விமல் அவர்களே, ஜெயபாலன் அவர்களே, சக்கரவர்த்தி அவர்களே, வேடி அவர்களே, வேங்கன் அவர்களே, திருஞானம் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, திருமால் அவர்களே, திருஞானம் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, நவாப் அவர்களே, KM கணேசன் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, வி ஆறுமுகம் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, வாசுதேவன் அவர்களே, இதற்கு பின்னால் ஆவலுடன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், வேப்பனப்பள்ளி சட்டப்பேரவை உறுப்பினர், என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் வழிகாட்டி மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் புதிதாக நம் இயக்கத்திலே இணைந்து இன்று முதல் முறையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டத்தில் உரையாற்றி விட்டிருக்கின்ற மாநில மகளிரினுடைய செயலாளர், முன்னாள் நகரமன்றத்துடைய தலைவர் பரிதா நவாப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை எடுத்து விட்டு அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் முனிவெட்டப்பன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் CV ராஜேந்திரன் அவர்களே, ஊத்தங்கனுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மனோஜ் நாகராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உட்பட அத்தனை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், சார்பு அமைப்புடைய நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் இருக்கின்ற சார்பு அமைப்புடைய பொறுப்பாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், வந்திருக்கின்ற கிளை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, காலம் நேரம் கருதி ஒரே ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம்தான், நிறைய இவ்வளோ பேப்பர் எடுத்து வந்தேன், நிறைய என்ன எவ்வளோ நடந்துச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு. இன்னும் 25ஆம் தேதி ஒரு கூட்டம் இருக்குது, அப்புறம் அம்மா பிறந்தநாள் இருக்குது, அந்த கூட்டத்தில் இதெல்லாம் விரிவாக பேசலாம் என்று சொல்லி 109வது ஆண்டு பல்வேறு தலைவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவிலே கூட தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். 37 ஆண்டு காலத்திற்கு முன்பாக மறைந்தும் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேறு எந்த தலைவனும் கிடையாது. ஏன் இந்த தலைவனுக்கு இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு சொன்னா, இந்த தலைவன் வறுமையை அறிந்தவர், பட்டினியை அறிந்தவர், பசியை அறிந்தவர், இளம் வயதிலே பல்வேறு நேரங்களிலே உணவு கூட இல்லாமல் இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவர் படிப்படியாக தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு பாய்ஸ் கம்பெனியில் சேர்றாரு. அதுக்கு மேல நாடக கம்பெனி, திரைப்படத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை நாட்டு மக்களிடையே சொல்லி, அந்த நாட்டு மக்களிடையே சொல்லுகின்ற போது கிராம பகுதி மக்கள் இப்படியும் ஒரு தலைவன் இருக்கிறாரா என்று சொல்லி அந்த தலைவன்மால் பற்றுக்கொண்டு அந்த தலைவனை நேசித்து, அந்த தலைவனை நேசித்ததன் காரணமாக ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்கள் தமிழக மக்கள். அந்த தலைவன் ஈகையுடைய தலைவன், கொடுக்கின்ற இடத்துக்கு கொடுக்கின்ற மனப்பக்குவத்தை பெற்றிருக்கின்ற தலைவன். அந்த தலைவன் எந்த சிந்தனையை கொண்டாரோ அந்த சிந்தனையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற யார் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டன் என்பதை நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றேன். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தின் மூலமாக கடந்த புரட்சி தலைவர் எப்பொழுது நம்மிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தாரோ அப்போது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது கூட அவருக்காக பல்வேறு நிகழ்வுகளை செய்து காட்டிய மக்கள் தமிழக மக்கள் என்பதை நேரத்திலே நினைவுபடுத்த வருகின்றேன். ஒரு தலைவன் மறைந்து விட்டார், பல்வேறு கதைகளை சொல்லலாம், பல்வேறு நிகழ்வுகளை சொல்லலாம். நம் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து அள்ளி கொடுக்கின்ற ஒரு தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர். அந்த தலைவனுக்கு இன்று பிறந்த நாள். என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என் மடியிலே ஒரு கனி விழுந்தது,
அது எம்ஜிஆர் என்ற அந்த கனியை இதயத்திலே வைத்துக் கொண்டேன் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தலைவனை அன்று ஆட்சிக்கு வந்த பின்னால் யாருடைய தெய்வால் என்று சொன்னால் கருணாநிதியுடைய தெய்வால். ஆட்சிக்கு வந்த பின்னால், ஆட்சி கட்டிலே ஏறிய பின்னால், அன்று நாவலர் நெடுஞ்செழி வர வேண்டிய இடத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் கருணாநிதியை கொண்டு வருவதற்காக கருணாநிதி மண்டியிட்டதன் காரணமாக கருணாநிதியை ஆதரித்து முதலமைச்சர் ஆக்கினார்கள். அதற்கு பின்னால் அவரை கட்சியிலிருந்தே நீக்குகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார் கருணாநிதி. அப்படி நன்றி கெட்டவர் யார் என்று சொன்னால் கருணாநிதி. இதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்து 1900 முதல் தேர்தலாக திண்டுக்கல் தேர்தலை போட்டியிடுகின்றோம். பிறந்த குழந்தை, தவழ்கின்ற குழந்தை, அந்த குழந்தை திண்டுக்கல் தேர்தலை போட்டியிடுகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு பின்னால் 1977 சட்டமன்ற தேர்தல் 4 முறை போட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியில் அமர்ந்தார்கள். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய வேண்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை 2 ஆண்டு காலத்திலே கலைத்து விட்டார்கள். சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நாட்டு மக்களிடத்தை பார்த்து நான் என்ன தவறு செய்தேன், இந்த ஆட்சி ஏன் கலைக்கப்பட்டது என்று நாட்டு மக்களை பார்த்து சேர்ந்தார்கள். 1980 மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 1984 தமிழகத்திலே இல்லை, 10,000 மைலுக்கு அப்பால் இருக்கின்ற புரூக்லின் மருத்துவமனையில் இருந்தார்கள். அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர், அவர் வந்த பின்னால் இந்த ஆட்சியை நான் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற வேண்டும் என்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்தார். ஆனால் மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின் மூலமாக மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலே 3வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். இது வரலாறு, நம்முடைய தமிழ்நாட்டுடைய வரலாறு. அப்படிப்பட்ட இயக்கம் இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு வந்திருக்கின்றோம். பல்வேறு காலகட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட பிறந்தநாள் கொண்டாடுகின்றது. அங்கே எப்படி என்று சொன்னால் வசூல் செய்கின்ற இயக்கமாக இருக்கின்றது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் உழைத்து சம்பாதித்த பணத்தின் மூலம் செலவு செய்து பல்வேறு நிகழ்வுகள், நேற்று மொத்தம் 12 இடத்துல மிகப்பெரிய எழுச்சி. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு நேற்று முத்தாய்ப்பாக இருந்த காட்சி நேற்று காண முடிந்தது. பார்த்தா எங்க பார்த்தாலும் கூட்டம், எங்க பார்த்தாலும் கூப்பிடுறாங்க. எங்க பகுதிக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அவர் சக்திக்கு ஏற்ப. சரி பார்த்தீங்கன்னா நிறைய 11 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அன்னதானம், நோட்டு புத்தகம், பென்சில், குழந்தைகளுக்கு இனிப்புகள்லாம் வழங்கினார். இப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடி வந்திருக்கின்றோம். 2 தலைவர் தான் மக்களை நேசித்த தலைவர்கள். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா. இது பார்த்தீங்கன்னா மக்களை நேசித்த தலைவர்கள், மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள் 2 தலைவர் தான். எந்த தலைவருமே கிடையாது. இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே கூட எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த 2 தலைவர்கள் தான் மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள். அப்படி மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்களுக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி ஒரு நாளைக்கு சராசரியாக 5 கொலை சம்பவங்கள். 2021 1686 கொலை நடந்திருக்கு. சொல்றார் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, சீரா இருக்கின்றாரு. 2022 1609 கொலைகள் 90. 2023 1681 கொலைகள். 2024 1540. 2025 1600 சில்ற. இதெல்லாம் பாருங்க, இது ரெக்கார்டோட பேசலாம். இது மட்டும் இல்ல, அரசியல் தலைவர்கள் படுகொலை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவரான KP ஜெயக்குமார் மே மாதம் 2ஆம் தேதி காணும் 4 நாள் காணாமல் போயிட்டாரு. அந்த 4 நாள் காணாமல் போய் தேடி பார்த்தா அவரை கரண்ட் கம்பியில் கட்டி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் ஆம்ஸ்டாங் படுகொலை 2024 ஜூலை 5ஆம் தேதி பெற்றாங்க.
அவரையும் அங்கேயும் வந்து கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி நிறைய சமாச்சாரம் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எத்தனை கொலை எத்தனை பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. விருதுநகர் கோயில் அழகேசன் படுகொலை, சிவகங்கை திருவோணம் திவ்யா இழுத்துக்கொலை, கும்மிடிப்பூண்டி காரணி கௌதமன் படுகொலை, கும்பகோணம் பந்தநல்லூர் பிரபாகரன் படுகொலை, கன்னியாகுமரி தேவாலய சுரேஷ்குமார் படுகொலை, கும்பகோணம் சோழபுரம் சரண்யா மோகன் தம்பதி படுகொலை, கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை சுபாஷ் படுகொலை, நெல்லை திசையன்விலை முத்தையா படுகொலை, தேனி பெரியகுளம் மாரிமுத்து மகாலட்சுமி படுகொலை, தஞ்சை பட்டுக்கோட்டை ஐஸ்வர்யா படுகொலை, மதுரை திருமங்கலம் மகாலட்சுமி சதீஷ்குமார் படுகொலை, சென்னை சீனிவாசனர் இளைஞர் படுகொலை, சென்னை பள்ளிக்கரணை பிரிவன் சர்மிளா படுகொலை, ஈரோடு சத்தியமங்கலம் ஆசினி படுகொலை, மதுரை அவனியாபுரம் கார்த்திக் படுகொலை, நெல்லை காதலருக்கு தஞ்சமளித்த சிபிஎம் அலுவலர் சூரன். இதை விட நிறைய இருக்குது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நம்முடைய எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் நல்ல ஆட்சியை தந்தார்கள். இந்த நல்ல ஆட்சியை தந்த ஒரு சொற்ப ஓட்டு 2 லட்சம் ஓட்டுல தந்தோம். இந்த 2 லட்சம் ஓட்டு நாம் பெறும் இந்த 2026 நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரே ஒரு கருத்து மட்டும் லோக்கலில் ஒரு டச் மட்டும் கொண்டு போயிடுறேன். இங்கே ஒருத்தன் அப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான். தம்பி, நீ அப்பு என்ன பண்ணுறன்னு தெரியும், லாட்டரி டிக்கெட் விற்றுனுக்கிற, இங்கே இருக்கிறவங்க மேலே நடவடிக்கையே எடுக்க மாட்டேன்றாங்க. தயவுசெய்து காவல்துறையை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எப்படின்னா அண்ணன் எனக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க, கடுமையாக யாரையும் தாக்கி பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் லாட்டரி டிக்கெட் நிறைய நடக்குது. அதே போல் கஞ்சா இருக்குது. எல்லா லிஸ்ட்டும் என் பாக்கெட்டில் இருக்குது. யார் யார் எந்த கடையில் எந்த டீ கடையில் காலையிலேருந்து இல்லை இந்த நம்பர் லாட்ரி நடக்குது. இதை தயவு செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் கஞ்சா எங்கே விற்கிறாங்கன்றது இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, இந்த 3 தொகுதியிலையும் எங்கெங்கே விற்கிறாங்கன்றது பூராமே என் பாக்கெட்டில் இருக்குது. பேரோடு சொல்ல முடியும். தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அன்போடு புரட்சி தலைவர் ஏற்கனவே சொல்லியது போல நம்முடைய எடப்பாடி அவர்கள் 5 அறிவிப்புகளை அறிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கு மேலும் அறிவிப்பை தேர்தல் அறிக்கையில் தெரிவிப்பார்கள். நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு அயராது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளிலே உறுதி ஏற்போம் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.